ஹலோ எவ்ரிவன், வணக்கம் எல்லாத்துக்கும். என்னோட நேம் வந்து திவ்யா பாரதி, கரியர் அனலிஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணுறேன். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸ் பற்றி ஒரு ஃபுல் வியூவுமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அட்மிஷன் ப்ராசஸ்க்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் கோர்சஸ் தான் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, இன்ஜினியரிங் கோர்சஸ் தான் நம்ம எப்படி செலக்ட் பண்ணலாம், என்ன கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அண்ட் செகண்ட் வந்து இன்ஜினியரிங் கோர்ஸ் செலக்ட் பண்ணிட்டேன், பட் வந்து எந்த காலேஜில் படிக்கிறதுன்னு எனக்கு லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்குது, இல்லை என்னென்ன டைப்ஸ் ஆஃப் காலேஜஸ் வந்து இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். தென் அட்மிஷன் ப்ராசஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறதையும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கணும், நீங்கள் கையில் முன்னாடியே வச்சுருக்கணும் அப்படிங்கிறது. தென் கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும், சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும், தென் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு அப்புறம் கண்டிப்பாக கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ நீங்கள் அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறோம். தென் ஃபைனலி ரிசர்வேஷன் ப்ராசஸ் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற இந்த ஹோல் திங்குமே வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆனால் என்ன இன்ஜினியரிங் கோர்ஸ் எனக்கு பண்ணுறதுன்னு தெரியலங்கக்கா, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா, பேசிக் சிம்பிள் ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்ஜினியரிங் கோர்சஸ் வந்து சூஸ் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் அந்த மாதிரி எடுக்கலாம். இதே வந்து கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கோம் அப்படின்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் வந்து அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் எடுக்கலாம். ஸோ இந்த சப்ஜெக்ட் பிடிக்கும் அப்படிங்கிறது நீங்கள் என்ன ஃபார்மேட்டில் எடுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாஃப் பிடிச்சிருக்கு பிடிக்கல அதெல்லாமே நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. அதை தாண்டி எனக்கு வந்து பிடிக்கும், எனக்கு யூஸ்வலாகவே அந்த சப்ஜெக்ட் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, யார் டீச் பண்ணாலும் டீச் பண்ணாட்டி அதை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நானே வந்து நெக்ஸ்ட் டே அதில் என்னென்னலாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி நீங்கள் இன்ஜினியரிங் கோர்சஸ் வந்து சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட அண்ணா யூனிவர்சிட்டி கீழே டோட்டலாக 113 இன்ஜினியரிங் கோர்சஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த 113 இன்ஜினியரிங் கோர்சஸ் இந்த ஸ்லைட்ஸில் ஷோ பண்ணுறவங்களுக்கு இருக்க மாதிரி நாங்கள் வந்து இந்த 5 கேட்டகரிஸாக வந்து செக்ரிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 113 கோர்சஸில் ஃபிசிக்ஸில் மட்டுமே 43 கோர்சஸ் வந்து கவர் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா நிறைய இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குது, நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி கெமிஸ்ட்ரிக்கும் செக்ரிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் அந்த கோர்சஸ்ஸு. ஸோ ஃபிசிக்ஸ் டாமினன்ஸ்லேயே ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரி இருக்குது, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எல்லாமே இருக்குது. தென் வந்து கெமிஸ்ட்ரி டாமினன்ஸ்னு நான் சொன்ன மாதிரி கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, ஃபுட் டெக்னாலஜி இருக்குது, செராமிக் டெக்னாலஜி வந்து இருக்குது. ஸோ தென் பயாலஜி டாமினன்ஸில் உங்களுக்கு பயோடெக்னாலஜி இருக்குது, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி வந்து இருக்குது. இதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் டாமினன்ஸில் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் அந்த மாதிரி சொல்லிட்டு ஸோ 113 கோர்சஸையுமே நாங்கள் வந்து செக்ரிகேட் பண்ணி இதில் வந்து ஷோ பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வேணும்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கோ அதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி உங்களோட கேரக்டருக்கு உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு அந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு செட் ஆகுமா, இல்லை அங்கே போய் பார்க்குற ஒர்க்கு ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் போய் ஒரு ஜாப் வந்து ஜாயின் பண்ணுவீங்க, அங்கே பார்க்க போகிற அந்த ஜாப் வந்து உங்களோட கேரக்டருக்கு செட் ஆகுமா அப்படின்னு ஃபுல்லாக டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம கோர்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. ஓகே, நான் கோர்ஸ் சூஸ் பண்ணிட்டாங்க, பட் எந்த காலேஜில் நான் போய் வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும்.